அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. ஓகே, பிஸ்மில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். குடும்பத்தை சீர்திருத்தும் நபி வழிகள். தண்ணீர் தாகம் அடிச்சிச்சு. உட்கார்ந்த உடனேயே உட்கார்ந்திருந்தவர்கிட்ட கேட்டேன். போய் தண்ணி எடுத்துட்டு வந்தார். கொண்டு வர்றதை பார்த்தோன்னே அவருக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா சொன்னேன். வாங்கின பிறகு அந்த பாட்டிலை திறந்து டம்ளர்ல ஊற்றி எடுத்து பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லிட்டு வலது கையில் குடித்தேன். ஒவ்வொரு மிடரா நிறுத்தி 3 தடவை குடிச்சிட்டு முழுக்க குடிச்சிட்டேன். இதை எல்லாரும் பார்த்தீங்க. இதுதான் நபி வழி. குடும்பத்தை மட்டும் இல்லை, இந்த உலகத்தையே சீர்திருத்தற்கு முதலில் நாம் சீர்திருந்தணும். முதல்ல நாம சரியாயிக்கணும். அதை நாம செய்துக்கிட்டே தான் மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அவங்க கற்றுக்கொள்வாங்க இல்லையா? அதன் மூலமாகத்தான் சீர்திருத்தம் ஒருத்தரிடம் இன்னொருத்தட்ட போகும். இதுக்கு பேசுறது ரொம்ப தேவைப்படாது. எல்லாரும் பேச முடியுமா? எல்லாரும் பயன் பண்ணிட்டு இருக்க முடியுமா? எல்லாரும் வகுப்பு நடத்தி கொண்டிருக்க முடியுமா? ஒரு சீர்திருத்தத்தை பத்தி எல்லாரும் புத்தகம் எழுத முடியுமா? தேவைப்படாது. சிலர் அதை செய்வாங்க. ஆனா பலரும் சீர்திருத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்களை பரப்பணும் அப்படின்னா பேச்சில் மட்டும்தான் பரப்பணுமா? பேச்சிலே பரப்பது ஒரு பகுதி. அது பேச தெரிந்தவங்க பரப்புவாங்க. சிலருக்கு பேச தெரியாது. ஒரு ஊமையா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஊமை கூட அவருக்கு பேச தெரியாது தானே. அவர் கூட ஒருத்தர் தண்ணீரை கேட்க முடியும் செய்கையிலேயே. இன்னொருத்தர் அவருக்கு தண்ணீரை கொடுக்க முடியும். அவர் அதே செய்கையில அவருக்காக ஜஸாக்கல்லாஹு ஹைராவ துவாவா செய்ய முடியும். அதை எப்படி சொல்லணுங்கிறது அந்த ஊமை பாஷை செய்கைகள் மூலமாக சொல்லக்கூடியதை நீங்க பார்த்திருப்பீங்கல்ல. அவங்க அந்த ஜஸாக்கல்லாஹு ஹைராவை அவங்க சொல்லிடுவாங்க. அதே மாதிரி அவங்க பிஸ்மில்லா சொல்ல முடியும். ஆனா அது நம்ம காதுல கேட்காது. ஆனா அவங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செய்து அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி தண்ணீர் குடிச்சிருப்பாங்க. அவங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை கடைபிடிச்சு அந்த தண்ணீரை குடிக்கும் போது உட்கார்ந்து குடிப்பது, நிதானமாக குடிப்பது, 3 தடவை எடுத்து குடிப்பது, இப்படி பல விஷயங்களை ஒருத்தர் பேசாமலேயே செய்ய முடியும். நம்ம வீட்டை சீர்திருத்தணும், நம்முடைய ஊரை சீர்திருத்தணும், உலகத்தையே சீர்திருத்தணும். நம்ம எல்லோருக்கும் அந்த நல்ல எண்ணம் இருக்கும். ஆனா நம்மை நாம் முதலில் சீர்திருத்தணுமா? அப்ப அங்கிருந்துதான் நாம சீர்திருத்தத்தை ஆரம்பிக்கிறது இருக்கு. இதுதான் நபி வழி. நபி வழிங்கிறத என்னன்னு கவனிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய நபி எப்படி என்ன சொன்னாங்க, என்ன செய்தாங்க, எதை ஏற்றுக்கொண்டாங்க, எதை மறுத்தாங்க, இதுதானே நபி வழி. இது அரபியில அஸ்ஸுன்னா என்று சொல்றோம். அஸ்ஸுன்னா அல் இஸ்லாம். இஸ்லாம்னா என்ன? நபியின் மூலமாக நாம் எதை தெரிந்து கொண்டோமோ அதுதான் இஸ்லாம்.
நபி எதை தெரியப்படுத்தி விளக்கி தன்னுடைய சொல்லால செயலால தன்னுடைய வாழ்க்கையால இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் அல்லாஹ்வை வணங்கணும், இதுதான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத தன்னுடைய வாழ்க்கையால காட்டினாங்க இல்லையா, அதுதான் நபி வழி. அதைத்தான் நபி தோழர்கள் சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் பின்பற்றினாங்க. இப்படி அவங்க பின்பற்றியதால தான் அவங்க சீர்திருந்தினாங்க. அவங்க ஒரு கெட்ட கூட்டமா இருந்தாங்க, ரொம்ப மோசமான மக்களா இருந்தாங்க. எப்போ? நபி வழியை பின்பற்றுவதற்கு முன்பு அவங்களுடைய வாழ்க்கை அதுதான். ஆனா நபி வழியை பின்பற்றிய பிறகு அவங்க தான் இந்த உலகத்திலே அல்லாஹ் படைச்ச படைப்புகள்ல நபிமார்களுக்கு அடுத்து சிறந்தவர்கள். ஹைருன் நாஸ், நபியே சொல்றாங்க, அது மனிதர்களில் சிறந்தவர்கள், சாதாரணமானவங்க அல்ல, மனிதர்களிலே சிறந்தவர்கள், நபிமார்களுக்கு அடுத்து. ஏன்னா நபிமார்கள் அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்கள். வஹீயின் மூலமாக அல்லாஹ் அவங்களுக்கு ஜிப்ரீலை அனுப்பி வஹீ இறக்கினான், அவனுடைய செய்திகளை இறக்கினான், அவனுடைய வார்த்தைகளை இறக்கினான், நேர்வழியே அந்த நபிமார்களுக்கு கொடுத்தான். அந்த நபிமார்கள் மக்களுக்கு அதை கொடுத்தாங்க. ஆகவே மனிதர்களே அவங்க தான் முதலிடம். அதுக்கடுத்து இந்த உலகத்துல சிறந்த மனிதர்கள் யாரு அப்படின்னு வரலாறுல பார்த்தா, யாரு நபி வழியை பின்பற்றுவது முதல் ரொம்ப மோசமான மனிதர்களா இருந்தாங்க, அவங்க தான் நபி வழியை பின்பற்றியதுனால மிகச்சிறந்த மனிதர்களா மாறி இருக்காங்க. உண்மைதானே? அப்போ பின்பற்றுவது என்பது இல்லாம யாரும் யாரையும் பின்பற்ற பேசுவது அர்த்தமே இல்லாது. அதனால எந்த தாக்கமும் எந்த பலனும் இருக்காது. குடும்பத்தை சீர்திருத்தணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்குது. ஆனா குடும்பத்திற்குள்ள ஒரு தாய், அவங்க முதல்ல சீர்திருந்தணும். தந்தை, அவர் அந்த தாய்க்கு முன்னாடி சீர்திருந்தணும். ஏன்னா அந்த தந்தைங்கிற கணவர் தான் தாய்ங்கிற இந்த மனைவிய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிர்வாகியா இருக்கிறார். அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சூரா நிசாவுல சொல்றாங்க, 4வது சூராவோட 34வது ஆயா. ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள், அந்த பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மனைவிக்கு அவர் பல விஷயங்களை சொல்லுவார், ஆனா அவரே செய்ய மாட்டார்னா மனைவி அந்த 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 மனிதரை மதிக்கவே மாட்டார். ஏன்னா அவரே ஒரு முன்மாதிரியா இல்லை. அதே மாதிரிதான் இந்த மனைவியா இருக்கக்கூடிய தாய் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிற பல விஷயங்களை அவங்களே அதை பின்பற்றல அப்படின்னா பிள்ளைகள் இதெல்லாம் அப்படி சொல்லுவாங்க, அவங்களே செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நபி வழியை கவனித்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில அவங்க முதல் ஆளாக இருந்திருக்கிறாங்க. பல விஷயங்கள்ல மக்களை எதற்கெல்லாம் தூண்ட வேண்டுமோ அதுல எல்லாம் அவங்க தான் முதல் ஆள். சலாம் சொல்றது பாருங்க, ரசூலுல்லாஹ் சலாமே ஆர்வம் ஊட்டினாங்க. அஃஷுஸ் சலாம் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாமை பரப்புங்கள் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அஃஷுஸ் சலாம், சலாமை பரப்புங்கள், பைனக்கும், உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தரும் சலாமை பரப்புங்கன்னு சொல்றாங்க. இப்போ இது ரசூலுல்லாஹ்வுடைய சொல் இல்லையா? முதல்ல இது அவங்க எப்படி செய்தாங்கன்னு பாருங்க. நபி வழி ரசூலுல்லாஹ் நமக்குள்ள ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர்றதுக்கு சலாமை பரப்ப சொல்றாங்க. அந்த சீர்திருத்தத்தை தான் முதல்ல செய்யறாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை கவனிச்சா அவங்க தெருவுல போகும்போது சிறு பிள்ளைகளுக்கு கூட சலாம் சொன்னாங்க. முதலில் சலாம் சொல்வார்கள். பிள்ளைகள் முதல்ல சலாம் சொல்றது இருக்கட்டும், முதல்ல இவங்க சலாம் சொல்லுவாங்க. ஏன்னா பிள்ளைகள் சலாம் சொல்றதுங்கிறது, பெரியவர்கள் பிள்ளைகள் நீங்க முதல்ல சலாம் சொல்லணும், பெரியவங்க இல்லையா, பெரியவங்க மரியாதை கொடுக்கணுமே, முதல்ல சலாம் சொல்லணும். இது நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுவோம். ஆனா பெரியவங்களுக்கு சொல்லுவோம், என்ன சொல்லுவோம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் அவங்க முதல்ல பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லியிருக்கிறாங்க, ஆகவே நீங்க முதல்ல சலாம் சொல்லுங்க. இந்த ஒரு நபி வழிய ரசூலுல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் சலாமை பரப்புங்கன்னு சொன்னதோடு நிறுத்தி கொள்ளல, அவங்களே செய்தாங்கிறத பாக்குறோமா இல்லையா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? முதல் நம்மிடம் இருந்துதான் சீர்திருத்தம் வரணும். அல்ல நம்ம எல்லாரையும் மன்னிக்கணும். ஒவ்வொரு ஹதீஸையும் ஒவ்வொரு குர்ஆன் ஆயத்தையும் படிக்கும் போது நமக்கு பயமா இருக்கு. நாம் குற்றம் பிடிக்கப்படுவதற்கு அல்லாஹ்வோட நிறுத்தி வைத்து நீ சொன்னியே நீ செய்யல அப்படிங்கிற எத்தனை விஷயங்கள் அல்லாஹ் நம்மிடம் பிடிச்சு கேட்பாங்கிறது நினைச்சு பார்த்தா வாயை மூடிட்டு நாம அமைதியா இருந்தோமோ அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். யாருக்கும் எதையும் சொல்ல வேணாம், ஏன்னா நீ சொன்ன நீ செய்யலையே அப்படின்னு அல்லாஹ் நம்ம நிறுத்தி கேட்பானேங்கிற பயம் தான் நமக்கு வரும்.
அதே நேரத்துல சொன்ன அந்த நன்மை அதிகமாகி அதனால் நன்மை நமக்கு கிடைக்குமே அப்படிங்கிற ஆர்வம் வரும்போது நாம் அதை மற்றவங்களுக்கு சொல்வோம். ஆனா ரசூலுல்லாஹ் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. கவனிச்சு பாருங்க. இப்போ இதே சலாம் எடுத்துக்கொள்ளுங்க. நாம சிறு பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லு சலாம் சொல்லுன்னு சொல்றோம்னா முதல்ல ரசூலுல்லாஹ் தான் முதல்ல சொன்னாங்களா அப்படி நாம சொல்றோமா? ரசூலுல்லாஹ் தெருவிலேயே முதல்ல வந்து மற்ற பிள்ளைகளுக்கு அவங்க முதலில் சலாம் சொல்வார்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வீடுகள்ல வீட்டுக்குள்ள பிள்ளைகள் வருதுனா முதல்ல நாம முந்திக்கிட்டு சலாம் சொன்னோமா? ஏன்னா நாம ஆர்வம் முட்டல, ஏன்னா நாமளே அதுல பின்தங்கி இருக்கிறோம். பிள்ளைகள் உள்ள வரும்போது சலாம் சொல்றாங்களா நாம கவனிக்கிறோம். ஏன் சலாம் சொல்ல அப்படின்னு கேட்கிறோம். இல்ல, முதல்ல நீங்க சலாம் சொல்லிருங்க. ஏன்னா யாரு முதலில் சலாம் சொல்லுகிறார் அவர் தானே சிறந்தவர். அப்படின்னா பிள்ளைகள் முதலில் சலாம் சொல்லி சிறந்தவர் ஆகணும்னு நினைக்கிறேன். நீங்க முதல்ல நீங்களும் சிறந்தவர் ஆகணும்னா நாளைக்கு உங்களை போல அவங்க மாறும்போது அவங்க உங்களை விட சிறந்தவங்கள மாறுவாங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப குடும்ப சீர்திருத்தம் ஒரு சலாமில் இருந்தே நம்முடைய சீர்திருத்தத்தை கவனிச்சு பார்த்தோம்னா நபி வழிய ஒவ்வொன்றையும் நம்முடைய வாழ்க்கையில அமல் செய்வது சீர்திருத்தம் வருமே தவிர எப்போதெல்லாம் நபி வழியை விட்டு சுன்னாவை விட்டு நம்ம தூரமாகிறோமோ அப்போதெல்லாம் சீர்திருத்தம் வராது. ஒரு சபை நாம உட்கார்ந்து இருக்கிறோம், மஜ்லிஸ், குடும்பத்தை சீர்திருத்தணும். முதல்ல நம்ம உட்கார்ற இடத்தையே சீர்திருத்த வேண்டியது இருக்கும். அது வீட்டுல இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, மஸ்ஜிதில் இருந்தாலும் சரி, மஜ்லிஸ் பலரோடு உட்கார்ந்து இருக்கின்ற ஒரு சபையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு ஆண் எப்படி நடந்துக்கணும், சிறுவர்கள் எப்படி நடந்துக்கணும், பெண்கள் எப்படி நடந்து கொள்ளணும், அதுவும் மார்க்க கல்வியை படிக்கின்ற அல்லாஹ்வை பற்றி நபியை பற்றி நினைவு கூறப்படுகிற மஜ்லிஸ். மலக்குகள் கூட இந்த இடங்களை தேடி பறந்து கொண்டிருந்து அவர்கள் தேடி வந்து இந்த மஜ்லிஸ்களை கலந்து கொள்றாங்க. மலக்குகளில் ஒரு சாரார் அல்லாஹ்வுடைய மலக்குகள் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய சபைகளை தேடி போகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ். எங்கே அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறப்படுதோ, நபியை பேசப்படுதோ, இஸ்லாம் பேசப்படுதோ, ஈமான் பேசப்படுதோ, மலக்குகளுக்கு அந்த இடங்கள் ரொம்ப பிடிச்சு போயிடும். உடனே வந்து கூடிடுவாங்க. உடனே ரெக்கைகளை விரித்து கொண்டு அந்த மஜ்லிஸை, அந்த சபையை அவர்கள் மூடுவார்கள். ஒருவர் மீது ஒருவராக அவர்கள் ஏறுவார்கள், முதல் வானம் வரைக்கும் போவாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, மலக்குகள் கூட தேடி வரக்கூடிய ஒரு மஜ்லிஸ்ல அந்த மஜ்லிஸை அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய இடத்தில் அதை விரும்பி நேசித்து மதித்து மலக்குகள் கூடுகிறாங்கன்னா, இப்ப நாம மனிதர்கள் வந்து கூடுகிறோமே, சில நேரத்தில் என்ன நடக்குது, மஜ்லிஸ் உடைய ஆதாப் ஒழுக்கங்கள் அது நாம் பேணுவதில்லை. சீர்திருத்தம் எங்க? கல்வியை மார்க்கத்தை படிக்கின்ற இடத்தில் கூட நம்முடைய சீர்திருத்தம் இல்லாமல் போயிடுது. பிறகு இங்கிருந்து எடுத்துட்டு போய் வாழ்க்கையை சீர்திருத்தத்துக்கு எங்கே, புரியுதா இல்லையா? இங்க எடுக்கவே படல. அதான் எடுக்கப்படுவது எப்படி? அந்த மஜ்லிஸ்க்குரிய ஒழுக்கங்கள் கடைபிடிச்சா அங்க சொல்லப்படுறது உள்ளே போகும். இல்லைன்னா இவர் ஏதோ ஒன்று சொல்லுவார், நான் எது கேட்கணும். அல்லது பெண்கள் சிலர் வரும்போதே, ஏமா கொஞ்சம் மல்லிகைலாம் எடுத்துட்டு வந்து நம்ம அப்படியே பூ கட்டிக்கலாம் அப்படின்னு, நீ அதையும் கொண்டு வந்து அப்படியே பேசிக்கிட்டு கொஞ்சம் டைம் போகும் அப்படின்னு நினைக்க முடியுமா? அப்படி நினைச்சா மஜ்லிஸ்ல அவங்களுக்கு கொடுக்கப்படுறது அது உண்மையிலே கிடைக்குமா? அவங்களுக்கு அது கொடுக்கப்பட்டதெல்லாம் யார் அந்த மஜ்லிஸை கவனித்தார்களோ, அதற்குரிய கண்ணியத்தை கொடுத்தார்களோ அவர்களுக்கு தான் அது கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்ஆவுடைய மஜ்லிஸ்ல குத்பா நடக்கும்போது ஒருவரை பார்த்து அமைதியாக இரு என்று சொல்லுவதை கூட ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. ஏன்? அதற்கு காரணம், அங்க சொல்லப்படுற விஷயங்கள் அவ்வளவு தூரம் கவனிக்கணும். நீ இன்னொருத்தரை பார்த்து அவன் கவனிக்கலன்னு சொல்லிட்டு கவனின்னு சொல்றது கூட நீ வீணாக்கி விட்டாய், உடைய ஜும்மாவை நீ வீணாக்கி விடுகிறாய் அப்படிங்கிறாங்க. அப்போ அது கூட வீணாக்கப்படுவதுன்னா அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, அங்க சொல்லப்படுவதனுடைய மகத்துவம் அங்க உணர்த்தப்படுது. அது போலத்தான் நாம உட்கார்ந்து இருக்கிற இடத்துல, குறிப்பா நான் பெண்களுக்கு சொல்றேன், பல இடங்கள்ல பெண்கள் மாஷா அல்லாஹ் ஆர்வமாக கூட்டமா வராங்க. அவ்வளவு ஆர்வமான மக்கள்ல அந்த ஆதாபு தெரிஞ்சவங்க ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. ஏன்னா ஆர்வம் அதிகமா இருக்குது. ஆதாபுன்னு என்ன? ஒழுக்கங்கள், அதபுன்னு சொல்றோமா இல்லையா? அந்த ஒழுக்கங்களை பற்றிய இல்ம், கல்வி அது குறைவா இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டா, வந்து உட்கார்ந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது,
அப்புறம் சில இடங்கள்ல மஸ்ஜிதுகள்ல அவங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். வந்தவொடனே புர்காவை கழட்டி ஒரு இடத்துல எல்லாம் தொங்க விட்டுருவாங்க, அல்ல ஒரு இடத்துல வச்சிருவாங்க, ஃப்ரீயா உட்காந்துருப்பாங்க. அப்படியே அங்கங்க உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கு பிறகு உட்கார்ந்து இருக்கிறவங்க ஒரு சேலை கட்டி வந்தா, இது எங்கம்மா எடுத்த, எந்த கடையில எடுத்தேன்னு கேட்பாங்க. இப்படி ஒரு நகை ஒண்ணு, ஒரு இது அருமையா இருக்குது, இந்த டிசைன் புது டிசைனா சூப்பரா இருக்குது அப்படிம்பாங்க. இப்ப இதெல்லாம் என்ன ஆகும்? அப்ப சீர்திருத்தம், மஜ்லிஸ்லயும் சீர்திருத்தம் தேவைப்படுது. ஆக அல்லாஹ்வுடைய அடியார்களே, நாம் ரொம்ப மிக முக்கியமான தலைப்புக்குள்ள இருக்கிறோம். நம்முடைய சீர்திருத்தத்துக்காக இந்த தலைப்பு. அப்போ நாம் நபி வழியை பின்பற்றுவதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கற்றுக் கொடுத்திருந்தாங்கன்னு பாருங்க. அதே மஜ்லிஸ்ல சஹாபா உட்கார்ந்து இருந்ததை பாருங்க. அவருடைய தலையின் மீது ஒவ்வொரு சஹாபியும் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா எப்படி உட்கார்ந்து இருப்பாங்க? அவங்க தலைக்கு மேல ஒரு பறவை, ஒரு காக்கா உட்கார்ந்து இருந்தா எப்படி உட்கார்ந்து இருப்பாங்க? அது பறக்க கூடாதுன்னா எப்படி உட்கார்ந்து இருக்கும்? தலையசைச்சா பறந்துருமா, பறந்துடாதா? பறந்துரும். அப்போ ஆனா யாருடைய தலை மீது காக்கா உட்கார்ந்து இருக்கல, ஒரு பறவை உட்கார்ந்து இருக்கல. ஆனா அவர்கள் ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்து இருப்பது எப்படி தெரியும் என்றால், அவர்களை தலைக்கு மேலே ஒரு பறவை உட்கார்ந்து இருப்பதை போல தெரியும். அவங்க அப்படி கவனமாக ஆடாம அசையாம அதை ரசூலுல்லாஹ் சொல்லுவதை கவனிப்பார்கள், பணிவாக கேட்பார்கள். நோண்டிக்கிட்டு, தள்ளிக்கிட்டு, கிள்ளிக்கிட்டு, பராக்கு பார்த்துக்கிட்டு, பாய் கோரையை பிச்சுக்கிட்டு, இப்ப இருக்கிற இந்த ஜமுக்காலங்கள்ல இருக்கு, இது எவ்வளவு காலம் ஆச்சு, இந்த ஜமுக்காலத்தை இப்ப ரமதானுக்கு மாத்துவாங்களா அப்படின்னு பள்ளிவாசல் உட்காந்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற இந்த ஜமுக்காலம் இந்த வருஷம் மாத்திருவாங்களாப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இதுக்கும் அவங்க உட்கார்ந்துருது, சஹாபா உட்கார்ந்துருது மண்ணு தர. அதனால்தான் சிறு சிறு பொடி கற்களை மஜ்லிஸ்ல உட்கார்ந்துட்டு யாராவது நோன்றதை பார்த்து ரசூலுல்லாஹ் அதை கண்டிச்சாங்க. அதெல்லாம் செய்யாதீங்கன்னாங்க. ஏன்னா கவனிங்கிறதுக்காக தான். இந்த சிறு சிறு பொடி கற்களை சுன்றது கூட ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. ஏன்னா அது எல்லாமே நம்ம கல்வியை, மார்க்கத்தை படிக்கிறதுக்கு டைவர்ஷன், அதெல்லாம் உங்களை திசை திருப்பிடும். இந்த கண்ணியத்தை இதற்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆக நாம அந்த கண்ணோட்டத்தோடு இங்க மார்க்கத்தை படிக்கிறதுக்கு இஹ்லாஸா உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அவனுடைய திருப்தியை நாடு. இந்த வாழ்க்கை எதுக்காக? அந்த நினைவோடு உட்கார்ந்துருக்கணும். ஏன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எதுக்காக அல்லாஹ் நம்மை படைச்சிருக்கிறான்? அல்லாஹ்வே வணங்குறதுக்காக. அல் இபாதா, அவனை தவிர வேறு யாரை வணங்கக்கூடாது. எந்த வடிவத்தில் ஷிர்க் பண்ணக்கூடாது. நம்முடைய உள்ளத்திலும் ஷிர்க் வரக்கூடாது, நம்முடைய வார்த்தையில வரக்கூடாது, நம்முடைய செயல்பாடுகள்ல வரக்கூடாது. எல்லாவற்றையும், எல்லா நல்ல அமல்களையும் ஒரே இறைவனாகி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருப்திக்காக செய்ய வேண்டும். அப்படி என்றால் நம்ம ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்தாலும் சரி, ஒரு ஆயத்தை கேட்டாலும் சரி, ஒரு ஹதீஸை படிச்சுக்கிட்டாலும் சரி, இந்த கல்வியின் நோக்கம் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தணும், என்னுடைய வாழ்க்கையை மாறணும், நான் சுன்னாவை பின்பற்றணும், என் நபியின் வாழ்க்கையை மட்டும்தான், அந்த பாதை மட்டும்தான் எனக்கு உண்மையில ஈடேற்றத்தை கொடுக்கும், சொர்க்கத்திற்கு கொண்டு போங்கிற உண்மையான அந்த தெளிவும் ஆசையும் உறுதியும் மனசுல இருக்கணும். அப்ப குடும்பத்தை சீர்திருத்தத்திற்கான நபி வழிங்கிற இந்த தலைப்புல நாம முதல்ல நபி வழியுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ் வல் யௌமல் ஆஹிர் வ ذكرல்லாஹ கதீரா. சூரா அஹ்ஸாப் 33வது சூராவுடைய 21வது ஆயா. அல்லாஹ் சொல்லுகிறான், நிச்சயமாக உறுதியாக அல்லாஹ்வின் இந்த தூதரிடம், அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்டவருக்கு, மறுமை நாள் இறுதி நாளை நம்பிக்கை கொண்டவருக்கு மிகச் சிறந்த முன்னுதாரணம் இருக்கின்றது, பின்பற்றுவதற்கான ரோல் மாடல், எக்ஸலண்ட் ரோல் மாடல். இவரைத்தான் பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த முன்மாதிரி அல்லாஹ்வின் தூதரிடம் இருக்கிறது. அந்த மக்கள் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வார்கள், நினைவு கூறுவார்கள் சொல்றாங்க. அப்ப இந்த ஆயத்திலிருந்து நமக்கு முதலாவது ஒரு விஷயம் தெரியுது, நம்முடைய சீர்திருத்தத்திற்கு வேற வேற தத்துவங்களை எல்லாம் கொண்டு வைக்கக்கூடாது. அதெல்லாம் நம்ம சீர்திருத்தாது. இன்னைக்கு உலகத்தை சீர்திருத்தத்திற்கு என்னென்னமோ தத்துவங்கள், அது இதுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய உளவியல், சைக்காலஜி, அது இதெல்லாம் பேசுறாங்கல்ல, நமக்கு தேவைப்படாதுப்பா. நீங்க எங்கேயோ போக தேவையில்லை. ஏன்னா அல்லாஹ் இறக்கி இருக்கிறது அல் ஹக். அல்லாஹ் இந்த தீன, அவனுடைய தீனை இறக்கி இருக்கான். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். இஸ்லாம் தான் அல்லாஹ்வோட தீன். மற்ற எல்லா தத்துவங்கள், இசங்கள், வேற வேற திட்டங்கள், கொள்கைகள், சிந்தனைகள், அது எதுவும் ஈடற்றத்தை கொடுத்துறாது. அதுல குறைவுகள் இருக்கும். ஏன்னா மனிதனுடைய கண்டுபிடிப்புகள், அதெல்லாம் மனிதனுடைய சிந்தனைகள்.
மனித சிந்தனைகள் எப்போது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு ஒத்திருந்தா அதுக்கு மரியாதை. எப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு முரணா தெரியுதோ அதுக்கு மரியாதை இல்லை. அது ஷைத்தானுடைய சிந்தனையா தான் இருக்க முடியும், நிச்சயமா. அப்ப அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்ட இந்த தீனுல் இஸ்லாமுக்கு அல்லாஹ் அனுப்பிய நபி தான் பின்பற்றுவதற்கு தகுதியானவர். அப்ப அந்த நபியால் உருவாக்கப்பட்ட சமுதாயத்தை கவனிச்சு பாருங்க. அவங்க மிகச்சிறந்த சமுதாயமா ஆனது காரணம் இந்த பின்பற்றுவதற்கு தகுதியான மிகச்சிறந்த ரோல் மாடல்ங்கிற இந்த முன்மாதிரியை அல்லாஹ்வின் ரசூலுல்லாஹ்வ அவர்கள் பின்பற்றினார்கள். அதற்கு அவங்க 3 விஷயத்தை செய்திருக்கிறாங்க. முதலாவது என்ன தெரியுமா? அல் ஈமான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ். முதலாவது அல்லாஹ்வை அவர்கள் ஆதரவு வைத்து அல்லாஹ்வை சந்திக்க விரும்பினார்கள். அந்த ஈமான் இருந்தால் அல்லாஹ்வை சந்திக்க முடியும். வல் யௌமல் ஆஹர். இரண்டாவது, மறுமை நாளை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. எப்ப வேணாலும் மௌத் வரலாம், நம்ம அல்லாஹ்வோட போக போறோங்க, அல்லாஹ்வை தான் நாளைக்கு சந்திக்க போறோம், அல்லாஹ்வோட கூலி வேணும். அர்ஜு, அதாவது அவர்கள் ரஜாங்கிற அந்த தன்மையோட இருந்தாங்க. ரஜாங்கிற ஒரு இபாதத். ரஜானா என்ன தெரியுமா? நம்முடைய உள்ளத்தால் நாம் செய்கிற ஒரு இபாதத். இப்போ தொழுகை உடல் உறுப்புகளால் அதை நம்ம செய்யறோம். அதுல தக்பீர் இருக்குது, தக்பீர் தஹ்ரீமா, கைகளை கட்டுறோம். கியாம் இருக்குது, நிற்கிறோம். ருக்கு, குனியிறோம். சுஜூத், தலையை கொண்டு போய் நெற்றிய தரையில வைக்கிறோம். இதெல்லாம் அதனுடைய நிலைகள். ரஜாங்கிற இபாதத் நம்முடைய உள்ளத்திலே நடக்கின்ற விஷயம். உள்ளத்துல நம்முடைய கல்வில ரஜா நான் என்ன தெரியுமா? எதிர்பார்க்கிறது. அல்லாஹ்விட உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறது. நன்மை எதிர்பார்க்கிறது, அவனுடைய கருணை எதிர்பார்க்கிறது, அவனுடைய கூலி எதிர்பார்க்கிறது, ஆதரவு வச்சு எப்பவுமே அவனை நம்பி கிடக்கிறது. இதுதான் ரஜா. அப்போ சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை மிகச்சிறந்த முன்மாதிரியை எடுத்துக்கொண்டது காரணம் கேட்டா இந்த தன்மை இருந்துச்சு. என்ன? அவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்விடம் எதிர்பார்த்தார்கள். எப்பெல்லாம் நம்ம அல்லாஹ்வோட கூலி எதிர்பார்க்கிறோமோ அப்பதான் நமக்கு ரஜா இருக்குன்னு, அப்பதான் நம்ம சீர்திருத்துவோம். இல்ல இந்த உலகத்துல எல்லாத்தையும் எதிர்பார்க்கணும், உலகம் தான் நமக்கு வேணும் அப்படின்னா நமக்கு சொல்ற தத்துவங்கள்ல தான் ஈர்க்கப்படுவோம். அது இதுன்னு யாராவது ஒண்ணு என்ன சொன்னா உடனே நமக்கு இது சரி அதுவும் சரி அப்படின்னு நம்முடைய மண்டை என்ன செய்யும்னு கேட்டா அப்படியே அந்த பக்கம் சாஞ்சிரும். ஆனா ரஜாங்கிறது உள்ளத்தால் உள்ள இந்த தன்மை அல்லாஹ்வின் பக்கம் எப்போதுமே நெருங்கி நிற்கும். அப்ப அவங்க அல்லாஹ் யர்ஜுல்லா, அல்லாஹ்விடம் அவர்கள் ஆதரவு வைத்தார்கள். இரண்டாவது வல் யௌமல் ஆஹர், மறுமை நாள்ல இறுதி நாள்ல அந்த கூலிக்கு ஆதரவு வைத்தார்கள். மூணாவது விஷயம் வ ஸக்கரல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வை அதிகமாக அவர்கள் திக்ர் செய்தார்கள். இப்ப பாருங்க, இந்த இடத்துல இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தை சீர்திருத்தியதுல ஒரு இடத்தை நான் உங்களுக்கு ஒரு வரலாறு சொல்றேன். இந்த வரலாறு வ ஸக்கரல்லாஹ கஸீரா, அல்லாஹ் சொல்றான் நபியை பின்பற்றக்கூடியவர்கள் அழகிய முன்மாதிரியாக அவர் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுவார்கள் சொல்றான்ல. இப்ப ரசூலுல்லா குடும்பத்தை சீர்திருத்தத்துக்கு என்ன செய்தாங்கன்ட்டு ஒரே ஒரு சம்பவம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டு வேலைகளால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க தான் மாவு அரைப்பாங்க, திருகை மூலமா அரைப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி கிரைண்டர் அது இதெல்லாம் இல்லை. அப்போ ஒரு பெண், ஒரு குடும்ப தலைவி, ஒரு மனைவி தன் வீட்டிற்கு தேவையானத உணவை சமைக்கணுங்கும் போது அந்த பெண் தன்னால் முடிஞ்சதை தான் எல்லாம் செய்வாள் இல்லையா? அப்போ என்ன செய்கிறாங்க? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தன்னுடைய கையை கொண்டு கல்லுல அரைச்சு அந்த மாவை எடுக்கிறாங்க. இதனால கைகள்ல எல்லாம் உள்ளங்கையெல்லாம் வடு விழுந்துருச்சு, காய்ச்சி போச்சு. இதை ஒரு கணவரா இருக்கிற அலி பார்த்தாங்க. தன் மனைவியுடைய கை அதுல வடு விழுஞ்சு காய்த்து போயிருக்குது, குடும்பத்திற்காக இப்படி உழைக்கிறாள், இவளுக்கு ஏதாவது தன்னால் முடிஞ்ச ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க? இப்பதான் ஒரு போர்ல பிடிக்கப்பட்டு கைதிகள் வந்திருக்கிறாங்க, உன் தந்தையிடம் அந்த கைதிகள்ல இருந்து ஒருத்தரை அடிமையா கேளு, அவர் வேலை செய்தார்னா உனக்கு இந்த வேலையெல்லாம் மிச்சமாயிடும், அப்போ உனக்கு இந்த கஷ்டம் இருக்காதே அப்படின்னு சொல்லி ஃபாத்திமாட்ட ஆர்வமூட்டினாங்க. நீங்க போய் உங்க தந்தையிட்ட கேளுங்க. தந்தை யார்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திமா மகள். இப்போ ஒரு ஃபேமிலிக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒரு குடும்பத்தை சீர்திருத்தத்திற்கு இங்க என்ன நடக்குது? இன்னும் சொல்ல போனா ஃபாத்திமாவுடைய குடும்பம் அலியுடைய குடும்பம். ஏன்னா அலி தான் அவர் ஃபாத்திமாவின் கணவர்.
இந்த கணவரோடு உள்ள இந்த வாழ்க்கையில மகளாக இருக்கக்கூடிய பாத்திமாவுக்கு ரசூல்லா தன்னுடைய குடும்பமா இருக்கிற பாத்திமாவையும் அலியையும் எப்படி சீர்திருத்தருக்கு என்ன வழி காட்டுறாங்கன்னு பாருங்க. பாத்திமா வந்தாங்க ரசூல்லாவிடம், சஹாபாக்கள்லாம் அந்த இடத்துல இருந்தாங்க. பாத்திமா வாய் திறந்து தன் தந்தையிடம் எனக்கு ஒரு அடிமையை கொடுங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு வாய் வரல, வெக்கப்பட்டாங்க. அப்படியே பார்த்துட்டு தூரத்துல இருந்து கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அப்படியே திரும்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. அலிட்ட சொன்னாங்க, கணவர்கிட்ட, நான் போனேன், அங்க ஆண்கள் வேறெல்லாம் இருந்து வேற பேர் இருந்தாங்க, நான் எப்படி கேட்கறது? தந்தையிட ஒரு விஷயத்தை கேட்கணும், தனிமையில கேட்கலாம், ஆனா எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு ஒரு அடிமையை கொடுங்கன்னு கேட்க முடியாது இல்லையா? ஆகவே அவங்க வெக்கப்பட்டுட்டு திரும்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் இத கவனிச்சிட்டாங்க. எதுக்காக பாத்திமா வந்தார் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இருந்தாங்க. தன் மகளை போய் பார்க்கணும், எதுக்காக என்னை தேடி வந்திருந்தியே, திரும்பி போயிட்டியே, என்ன விஷயம்னு கேட்கணும்னு நினைச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய கடமையை தவற மாட்டாங்க. ஒரு சிறந்த தந்தை எப்படி இருப்பாங்கன்னு நீங்க பாருங்க. இந்த சம்பவத்திலிருந்து ஒரு குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கத்தினரும் அதுல இருப்பாங்க. முக்கிய தலைகள், முதல்ல கணவர் இருக்கிறார், தந்தையாக இருக்கிற நபி இருக்கிறார், மகளாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட பொறுப்புல உள்ளவங்களும் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அன்னைக்கு நைட்டே வந்துட்டாங்க. எப்ப வராங்க? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிற நேரத்துல பாத்திமாவும் அலியும் படுக்கைக்கு போகிற நேரம், இரவு நேரம் ஆயிடுச்சு. அவங்க தன்னுடைய கட்டில்ல உட்கார்ந்து இருக்கிற நேரம். ரசூல்லா வந்தாங்க, சலாம் சொன்னாங்க, நேரம் வந்து கட்டில்ல 2 பேருக்கு நடுவில் உட்கார்ந்தாங்க. ஒரு பக்கம் வலது பக்கம் பாத்திமா, இடது பக்கம் அலி ரலியல்லாஹு அன்ஹு. வந்து உட்கார்ந்து தன் மகளிடம் கேட்டாங்க, வந்தியம்மா என்ன விஷயம், பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிட்டியே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அலி இந்த விஷயத்த சொன்னாங்க, உங்களோட பாத்திமா கேட்கறதுக்கு வெக்கப்பட்டாங்க, அது இதுதான், ஏன்னா கையெல்லாம் காய்ச்சி போய் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு விஷயத்த சொன்னாங்க. அப்ப இதை கேட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அங்க பாருங்க, நமக்கு அந்த காட்சி அப்படியே கண்ணுல நிற்கும். ரசூல் அந்த இடத்துல என்ன பதில் சொல்றாங்க? சுப்ஹானல்லாஹ். அதுதான் நபி எப்படி குடும்பத்தை சீர்திருத்துறாங்கறதுக்கான மகத்தான செய்தி. அதுல இருந்து எவ்வளவோ செய்திகள் எடுக்கலாம். உங்களுக்கு ஒரு அடிமை இருக்கிறதை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு சொல்லி கொடுக்கட்டுமா? நீங்க ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போகும்போது சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை சொல்லிட்டு திக்ர் செய்துட்டு படுக்கைக்கு போங்க. இது உங்களுக்கு ஒரு அடிமை கிடைக்கிறதை விட சிறந்ததுங்கிறாங்க. இதுதான் சம்பவம். இதுல இருந்து என்னென்ன படிப்பினைகள் இருக்கு? முதல் விஷயம், ஒரு தந்தையா இருக்கின்றவர் தன் குடும்பத்தை சீர்திருத்துவதில் அவர் தன் குடும்பத்திற்கு நேரம் கொடுக்க வேண்டும். ஏன்? ரசூல்லா ரொம்ப பிஸியா இருக்கிறது தானே, சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க, அவ்வளவு பிஸி. அன்னைக்கு உடனே பார்த்துட்டு உடனே ஓடி வந்து ரசூல்லா நிக்கல, ஏன்னா அவ்வளவு பிஸி, நைட்டு தான் வராங்க. அப்ப அவ்வளவு அவங்க மும்முரமா வேலைகள் இருக்கிறாங்க, பொறுப்புகள் கூட இருக்குது, உம்மத்தை வழி நடத்த வேண்டிய வேலைகள் இருக்கிறாங்க. அவ்வளவு பொறுப்புகள் இருக்கிற ஒருவர் ஒரு தந்தையாக தன் குடும்பத்திற்கு நேரம் கொடுக்கின்றார். இதுதான் முதல்ல சீர்திருத்தத்துக்கு முக்கியமானது. நேரமே தர்றதில்ல, அப்புறம் எப்படி குடும்பத்தை சீர்திருத்துறது? நேரமே தர்றதில்ல, எப்படி பிள்ளைக்கு உபதேசம் செய்யறது, மனைவிக்கு உபதேசம் செய்யறது? நேரமே தர்றதில்ல, அவங்க என்ன செய்யறாங்க என்ன செய்யலைங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? நேரமே தர்றதில்ல, அதுக்கு பிறகு அவங்களுக்கு எப்படி அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுறது? அப்ப நம்முடைய பிரச்சனை இங்கிருந்தே ஆரம்பிக்குது. ரசூலுல்லாவோட சுன்னாவை கவனிங்க. ரசூல்லா தன் குடும்பத்திற்கு நேரம் கொடுத்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு? தன் பொறுப்பில் இல்லை, தன் மகளாக இருக்கின்றவர் இன்னொருவருக்கு மனைவியாக இருக்கின்றார், அந்த கணவனுக்கு தானே அதுல பொறுப்புன்னு நினைக்கல பாருங்க ரசூல்லா. தன் மகள் தன்னிடம் வந்திருக்கிறாங்க, வந்துட்டு திரும்பி போயிட்டாங்க, இதை கவனிச்சாங்களே, அங்க இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூலுல்லாவுடைய கவனம் எல்லார் மீதும் இருந்திருக்குது, எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்குது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய தோழர்களையும் மதிச்சு கவனிச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய விவகாரங்களை கவனிச்சிருக்கிறாங்க, தன்னுடைய மகளையும் கவனிச்சிருக்கிறாங்க, தன்னுடைய மனைவிகளையும் கவனிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு கணவர், ஒரு தந்தை தன் குடும்ப விவகாரங்கள்ல மட்டுமல்ல, சமூக விவகாரங்கள்ல கூட நடுநிலையா சமநிலையா நேரத்தை நிர்வாகம் செய்ய வேண்டும். நேரத்தை நிர்வாகம் செய்யாம
ஒரே அடியா வியாபாரத்துக்கு நேரத்தை கொடுத்துறது, அல்ல ஒரே அடியா சமுதாயம் சொல்லிட்டு எல்லாமே செய்வார். சமுதாயத்துக்கு அது செய்வார், இது செய்வார், போவார் வருவார், கஷ்டப்படுவார், ஆனா குடும்பத்தை கவனிக்க மாட்டார். இது எப்படி? இன்னொரு பக்கம் குடும்பமே இருப்பார், எல்லாம் குடும்பத்துக்கு தான் செய்வார், ஆனா உறவுகளை கவனிக்க மாட்டார், சொந்த பந்தங்களை பொருட்படுத்த மாட்டார், தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரை பத்தி கொஞ்சம் கூட இது பண்ண மாட்டார், அலட்சியப்படுத்தி விடுவார், அவங்களுக்கு இவர் ஒரு தொந்தரவாக இருப்பார். அப்படின்னா என்ன மனிதன்? அப்ப சீர்திருத்தங்கிறது நம்முடைய இதுல நேரம் மிக முக்கியம். நேரத்தை சீர்திருத்திருக்கு. அப்ப நேரத்தை வீணாக்குறவங்க எப்படி சீர்திருத்த முடியும்? இதை கவனிக்கணுமா இல்லையா? நேரத்தை வீணடிக்கிறவங்க அவங்க குடும்பத்தை சீர்திருத்த முடியாது. ஏன்னா அவங்களே நேரத்தை வீணடிக்கிறாங்க. அவங்க குடும்பமே நேரத்தை வீணடிக்கிற குடும்பமா இருக்கும். இன்னைக்கு பல நேரங்கள்ல குடும்பங்கள்ல முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டா, அவங்க நிறைய நேரத்தை எல்லாம் வீணடிச்சுட்டு தான் பிள்ளைகள் அல்லது தன்னுடைய மனைவி, தன்னுடைய கணவர், அவங்க எல்லாம் நேரத்தை சரியா கொடுக்கணும், நேரத்தை சரியா பயன்படுத்தணும், அவங்க இதுக்கு தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இதெல்லாம் அவங்க நினைக்கிறாங்க, அது அவங்களுக்கு வேணும். ஆனா அவங்க நேரத்தை வீணடிக்கிறத பத்தி அவங்க கவலையே இல்லை அவங்களுக்கு. ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், நேரத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கின்றான். இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர். யாரை தவிர? அல்லாஹ்வை உண்மையாக ஈமான் கொண்டு, சரியான ஈமான், தௌஹீதுடைய ஈமான், சாலிஹான அமல்கள் செய்து, சுன்னாவுடைய அமல்கள். சாலிஹான அமல் என்றால் என்ன? சுன்னா அடிப்படையிலான அமல்கள். தவாஸிபில் ஹக், சத்தியத்தை ஒருவருக்கொருவர் எடுத்து சொல்லி, சுன்னா அடிப்படையில் சத்தியத்தை, ஹக்கை உபதேசமாக எடுத்து சொல்வது. தவாஸிபு ஸப்ர் அப்படின்னா என்ன? இப்படி செய்யும் பொழுதெல்லாம் நமக்கு வரக்கூடிய தொந்தரவுகள், தொல்லைகள், ஏச்சுக்கள், பேச்சுக்கள், இதை நாம் பொருட்படுத்தாமல், சத்தியத்திலே வளைந்து கொடுக்காமல், அல்லாஹ்வுக்காக அத்தனை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவர்கள் தான் நேரத்தை வீணடிக்காதவங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல முதலில் இந்த ஈமான கற்றுக் கொடுக்கறதுல நேரத்தை கொடுத்திருக்கிறோமா? முதல் விஷயம். இரண்டாவது, சாலிஹான அமல், இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், சாலிஹான அமல்களை கற்றுக் கொடுப்பதில் நம்முடைய குடும்பத்திற்கு நேரம் கொடுத்திருக்கிறோமா? அவர்களுக்கு தாவாவுடைய சிந்தனையை, நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, இதுக்கு நேரம் கொடுக்கிறோமா? அவங்களை அதை பயிற்றுவிக்கிறோமா? சபுரை சொல்லி கொடுக்கிறோம்னா, சபுர்னா என்ன, சபுருடைய வகைகள் என்ன சொல்லி கொடுக்கிறோம். ஏன்னா கல்வி இல்லை நம்மிடம். இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சம்பவத்துல பாருங்க, முதலில் ஒரு சிறந்த தந்தை, குடும்ப தலைவர், அவர் தன் பிள்ளைகளுக்கு, குடும்பத்திற்கு நேரம் கொடுக்க வேண்டும். இங்க ரசூலுல்லாஹ்வுடைய மகிமையே என்னன்னு கேட்டா, தன்னுடைய மகள் இன்னொருவருக்கு மனைவியாக தான் இருக்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி கவனிச்சுட்டு வந்து அன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்து ரசூலுல்லாஹ்வோட தன்னுடைய மகளிடம் வந்து நிக்கிறாங்க. என்னம்மா உன் வீட்டுல உனக்கு என்ன தேவை சொல்லு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ நாம் இரண்டாவதா விலகிக் கொள்ள வேண்டியது, நமக்கிடையே இருக்கக்கூடிய பாண்ட் இருக்குது பாருங்க. குடும்பத்திலே நமக்கு இருக்க உறவுகள், மனைவி, கணவர், பிள்ளைகள், மகள், மகன், நம்முடைய முதியவர்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா, பாட்டி, கிராண்ட்மா, இவங்க கிராண்ட்பா, இவர்கள், இன்னும் இப்படி நம்முடைய குடும்ப உறவினர்களா இருக்கிறாங்கல்ல, அவங்களோடு நமக்கு ஒரு பாண்ட் இருக்கணும், ஒரு சென்டிமெண்ட் இருக்கணும், பிரியம், நேசம், அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வது, அவங்களுடைய தேவைகளை கவனிப்பது. சீர்திருத்தம் எப்போ வரும்? உபதேசம் பண்ணிக்கிட்டே இருந்தா வந்துருமா? நாம எப்பவுமே, ஒரு தந்தை இருக்கிறார், தன் பிள்ளைகளுடைய தவறை கண்டிக்கிறார், கோபம் வந்து அடிக்கிறார், எல்லாம் செய்யறார், சீர்திருத்தம் வந்துருமா? வராது. வேண்டும்னா அந்த குடும்பத்தார் அவர் ஒரு அரக்கனாக பார்ப்பாங்க. ஏன்னா அவர் என்ன எவ்வளவு நேரம் கொடுத்தாரு, சென்டிமெண்டோட எமோஷனோட எவ்வளவு கனெக்டா இருக்காரு, தான் கொண்டிருக்கிற அக்கறையை எப்படி கடத்துறார், தன்னோடு இருக்கிற உறவுகள்கிட்ட அவர் எப்படி கடத்துறார், அதை எப்படி அவர்களுக்கு புரிய வைக்கிறார், இது ரொம்ப முக்கியமானது. இந்த பாண்ட் இல்லாம ஒரு கணவர் தன் மனைவிக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவுல இருக்கக்கூடிய உணர்வையும், அந்த அன்பையும், அக்கறையையும் உணர்த்தணும். ஒரு தாய் தந்தை தன் பிள்ளைகளுக்கும் தங்களுக்கு இருக்கிற அந்த உணர்வை, அந்த பிரியத்தை உணர்த்தணும். இப்ப ரசூலுல்லாஹ் தன் மகள் மீது தனக்கு இருக்கிற அக்கறையை உணர்த்துறாங்க. அதனாலதான் வந்து கேட்கிறாங்க, என்னமோ உனக்கு தேவை. இது ரெண்டு. மூணாவது விஷயம், சீர்திருத்தம்ங்கிறது நாம
அல்லாஹ்வுடைய பாதையில தான் அதை கொண்டு வர முடியும். அல்லாஹ்வுடைய நினைவில் தான் அதை கொண்டு வர முடியும். ஒரு மனுஷனை நம்ம அற்புதங்கள் நடத்திலாம் யாரையும் மாற்ற முடியாதுங்க. இது ஒரு யதார்த்தமான உண்மை. நமக்கு ஏதோ அல்லாஹ் அப்படி ஆற்றலை கொடுத்திருக்கானா? நடக்காது. ஒரு மனிதனுடைய மாற்றம், உள்ளம் மாறுவது அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய நினைவை கொண்டு, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டுதான் மாறும். அப்ப பாருங்க, ஃபாத்திமாவுடைய கஷ்டம் உடல் ரீதியான கஷ்டம். அது ரசூலுல்லாஹ் கொடுக்கிற மருந்து. இன்னைக்கு நமக்கு ஒரு டாக்டர்கிட்ட போனோம், எனக்கு உடம்பெல்லாம் வலி, கையெல்லாம் காய்ச்சி போச்சுங்க, டாக்டர் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல மருந்து கொடுங்கன்னு தான் கேட்போம். அப்ப அவர் என்ன செய்வாரு? அவரு இந்த மருந்து சாப்பிடுங்க, இந்த பெயின் கில்லர் சாப்பிடுங்க, இந்த மாத்திரை சாப்பிடுங்க. ஓ கையெல்லாம் காய்ச்சி போயிருக்குதா, இந்த கிரீமை தடவிட்டு வாங்க. ஓ காலெல்லாம் வெடிப்பா இருக்குதா, அதுக்கு இந்த ஆயின்மெண்ட் பூசிட்டு வாங்க. நல்லா அது காலை நல்லா கழுவி அழுக்கெல்லாம் எடுத்துட்டு நைட்டு படுத்துட்டு பூசிட்டு போங்க, படுங்க அப்படின்னு சொல்லுவார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க பாத்தீங்களா? இங்க ஆல்டர்னேட்டிவ் ஃபாத்திமா கேட்டது, அலி விரும்பினது ஒரு ஆள், ஒரு அடிமை. எப்பவுமே கூப்பிட்ட உடனே வேலைக்கு உடனே அது செய்யற வேலை, அந்த அடிமையுடைய வேலை. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ரசூலுல்லாஹ் கொடுத்தது சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34 தடவை. ஆல்டர்னேட்டிவ் நம்முடைய புத்தியில மண்டையில வச்சு நம்ம எதையும் யோசிக்க கூடாது. இந்த தீன் அல்லாஹ்வுடையது. அல்லாஹ்வோட கனெக்ஷன்ல தான் இந்த தீனை விளங்கணும். அல்லாஹ்வுக்கு நமக்கு உள்ள உறவை வச்சுதான் இந்த எல்லா உலகத்தின் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் அசைவுகளுக்கும் கனெக்ஷன் இருக்குது. நீங்க அவனுடைய தொடர்பை துண்டிச்சு நீங்க என்ன மருந்து தேடி போங்க, என்னதான் மாத்திரை சாப்பிடுங்க, அல்லாஹ் நான் தான் ஷிஃபா, இல்லாட்ட ஒண்ணு நடக்காது. அதுவே கூட பாய்சனா மாறலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க ஒரு அடிமைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறத விட அதெல்லாம் வேணாம், அதை விட சிறந்தது சொல்றேங்கிறாங்க. அப்ப என்னன்னா ஆல்டர்னேட்டிவ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சமமா ஒண்ணு கொடுக்கல. அடிமையை போலன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல, அடிமையை விட சிறந்தங்கிறாங்க. அப்போ ஒரு அடிமை இல்ல, எத்தனை அடிமை இருந்தா அதை விட சிறந்தது சொல்றேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் தாட் ப்ராசஸை மாத்தி விட்டாங்க. அவங்க யோசிச்சதை மாத்தி யோசிக்க வச்சுட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். ரொம்ப சிம்பிளா குடும்பத்தை சீர்திருத்தற்கு வழி இது. அதுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு செய்திருந்தது என்ன தெரியுமா? ஈமானையும் இஸ்லாமையும் அந்த தன் பிள்ளைகள் ஃபாத்திமாவுக்கு, தன் மருமகன் அலிக்கு அவங்க போதிச்சிருந்தாங்க. அது உடனே வேலை செய்யுது. எந்த அளவுக்கு வேலை செய்யுது? அவங்க ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. ஃபாத்திமாவோ அலியோ, யா ரசூலுல்லாஹ், சரி இதெல்லாம் செய்யற ரசூலுல்லாஹ், இருந்தா ஒரு அடிமையை கொடுங்க கேட்டாங்களா? அப்போ அதை கேட்கல. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, அதை விட சிறந்ததுன்னு சொன்ன பிறகு இதுதான் சிறந்துன்னு ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு அதுக்கு பிறகு என்ன ஆல்டர்னேட்டிவ்? அது தேவையில்லைன்னு அர்த்தமாயிடுச்சு. ஏன்னா அது தேவையே இல்லாம போயிடுச்சு. இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னது 2 பேருக்கும் சொன்னாங்க. போனது ஃபாத்திமா தான், தேவை ஃபாத்திமாவுக்கு தான் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் அலிக்கும் சேர்த்து சொல்லிட்டாங்க. இப்போ அது 2 பேருக்கு மட்டுமல்ல, முழு உம்மத்துக்கும் உள்ளதுதான்ங்கிறத நம்ம இன்னைக்கு நாம படிச்சுட்டு இருக்கோம். அலி சொல்றாங்க, அன்றிலிருந்து நான் தூங்க போவதற்கு முன்பு இந்த திக்ருகளை ஓதாமல் தூங்கியதே இல்லை. அப்ப பக்கத்தில் இருந்த ஒருத்தர் கேட்டார், நீங்க சிஃபின் யுத்தத்திலுமா அப்படின்னு கேட்டார். சிஃபின் ஒரு போர் நடந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு நடந்தது ஒரு போர். அந்த சிஃபின் யுத்தத்துல ரொம்ப கடுமையான ஒரு காலகட்டம், அது ராவெல்லாம் போர் நடந்துச்சு. அந்த ராத்திரியில் கூடவான்னு கேட்டாங்க. அப்ப அலி என்ன சொன்னாங்க? சிஃபின் யுத்தத்துல நான் பட்ட வடு, வீர புண்கள், வாள் வெட்டுக்கள், உடம்புல வெட்டு அதிகமா, எக்கச்சக்கமான வெட்டு, அந்த அத்தனை வெட்டுக்கும் மருந்தா எனக்கு இருந்தது இந்த திக்ருகள் தான்ங்கிற. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் குடும்பத்தை சீர்திருத்தது எப்படி? அல்லாஹ்வோட உள்ள உறவு, அல்லாஹ்வுடைய நினைவு, இதன் மூலம் தௌஹீதை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அப்ப தௌஹீது இல்லாம குடும்பம் சீர்திருந்த முடியாது, திக்ரு இல்லாம சீர்திருந்த முடியாது. அதனால தான் பாருங்க ஆயத்துல வதக்கரல்லாஹ கதீரா, அல்லாஹ்வை அவர்கள் அதிகம் அதிகம் நினைவு கூறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றானே. வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் எப்படி குடும்பத்தை சீர்திருத்தத்திற்கு நமக்கு ஒரு முன்மாதிரி அங்க காட்டுறாங்கன்னா, ஒரு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சம்பவத்திலேயே நம்முடைய வலியெல்லாம் தீர்வதற்கு வழி இருக்கிறது. நம்ம ஒரு நாள் பூரா உள்ள வலியா, அதை தீர்வதற்கு வழி இருக்கிறது. சீர்திருத்தம் இது உடலுடைய வலி மட்டுமல்ல, மன வலியையும். மனசு எப்ப சீர்திருந்தோம்? மனசுல கஷ்டம், மன அழுத்தம், நிறைய டென்ஷன் எப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. கவுன்சிலிங் யாராவது தருவாங்களா? யார சைக்கியாட்ரிக்ட்ட போலாமா? எனக்கு கவுன்சிலிங் வேணும், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலங்கிறாரு. அல்லாஹ் சொல்றான்,
அலா பிதிக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப். நன்கு தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதில்தான் உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன. அப்போ அந்த சீர்திருத்தத்துக்கு அல்லாஹ்வுடைய நபி காட்டி அந்த சுப்ஹானல்லாஹ் வழியை கொடுத்துரும், அல்ஹம்துலில்லாஹ் வழியை கொடுத்துரும், அதற்கான அல்லாஹ் அக்பர் அந்த நிவாரணத்தை கொடுத்துரும். இதுதான் வழி. அப்போ இந்த சீர்திருத்தம் இது அல்லாஹ்வோட உள்ள உறவை கொண்டு திக்ரை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில வரணுங்கிறது தான் நம்முடைய இந்த முதல் அமர்விலே நாம் தெரிந்து கொள்கிற விஷயம். இன்ஷா அல்லாஹ் இந்த இடைவெளிக்கு பிறகு அடுத்த அமர்வுல இன்னும் பல வழிகளை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எதை கற்றுக்கொண்டோமோ அதை அமல் செய்யக்கூடியவர்களாக ஆக்குவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.